ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் காலை வணக்கம். பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான ஃபுல் ஒர்க் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்குன்னு சொல்லியாது, ஒரு ஹாஃப் டே ஒர்க் வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த வெயில் தாங்க ஃபுல்லாக நம்ம நேற்றே மாட்டில் ஓட்டி ஃபுல்லாக சோளம் விதைச்சிருந்தோம். விதைச்ச கையோட நேற்றே பார்த்தீங்கன்னா பார் போட்டு விட்டுட்டோம். சரி, ஒரு நாள் கழிச்சு மழையை நம்பி இருந்தோம், மழை வரல. சரி, இப்படியே இருந்தால் சோளம் ஒன்றுத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா போட்டோன்னு சொல்லிட்டு பைப்லாம் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேடல் ஆன் பண்ணி வச்சு, இன்னும் மெயின் கட் ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த ஏர் வால் இருக்குது தெரியுமா, அதை கழட்டி விட்டு திருப்பி பெண்டு போட்டு விட்டு நம்ம போய் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி விட்டு தான் ஒரு வழியாக நம்ம 25K சப்ஸ்கிரைபருக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கோம். இதேமாரி சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. எது டவுட் வந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா பெண்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஏர் வாலை கழட்டி விட்டு பெண்டை போட்டுவிட்டு போய் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். கிட்டத்தட்ட நம்ம ஊரில் மழை கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. டெய்லியும் மழை வர மாதிரி நைட்டு கண்டா இடி இடிக்குது, ஆனால் மழை மட்டும் வர மாட்டேங்குது. அப்படி வந்தாலும் 5 தூட்டம்ன்றது. இப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாட்டுக்கு தீனி பற்றாக்குறை அதிகமாகிடும் சொல்லிட்டு, சரி என்னானாலும் சரி இருக்கிற தண்ணியிலே கட்டிடலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓட்டி பார்த்திங்கன்னா சோளம் விரைச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா சொட்டு நீர் தான் போட்டிருக்கு. இங்கே அங்கேருந்து தண்ணி வரணும் அப்போனா அந்த சொட்டு நீர்லாம் க்ளோஸில் இருக்கும். அப்போ தான் தண்ணி தளவுக்கு வரும். இல்லை எல்லாம் ஒரு வழியாக போயிட்டே இருக்கும். ஒரு வழியாக அதெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டு அடுத்து போய் என்ன வேலை பார்த்தா ஃபஸ்ட்டு வேலை போய் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி விட்டா சரி. இதை தண்ணி கட்டினா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட வந்துடும். நாம் தண்ணி போட்டு விடுறதுல கிட்ட பார்த்திங்கன்னா 8:40. இன்னும் கட்டி முடிக்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. அதை போகிறது எப்படின்னு தெரியல. அதில் இது மழை நம்பித்தான் ஓட்டி வரத்துலாம் இருந்தது. ஆனால் மழை வரல. அதனால் ஃபுல்லாக ஜாடை பச்சை ஃபுல்லாக தண்ணி கட்டி ஓட்டி விரைச்சாச்சு. அதோட ஷார்ட்ஸ்லாம் வேணால் நம்மளோட சேனலில் இருக்க வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படியே பார்த்துக்கிட்டே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சரவு ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டோம். ஒரு சரவு கட்டி முடிச்சதுக்குள்ளே வெயில் பார்த்திங்கன்னா கொளுத்த ஆரம்பிச்சிச்சு. இப்போ பண்ணி பார்த்திங்கன்னா 9:45 கிட்ட ஆச்சு. நாம் இந்த வெயிலெலாம் தாங்க முடியாதுங்க. அதனால் திருப்பி விட்டுட்டு பார்த்திங்கன்னா போய் நெவில் உட்காந்துக்கிறது. இது வேறு கடைசி கருவும் கரை போட்டு விட்டாங்க. நம்ம நாம போட்டோன்னு அப்படின்னா கரை போட்டிருக்க மாட்டோம். ஆள் வச்சு போகிறதுனால இப்படி இருக்குது. சரி, அந்த மணியை தூக்கியா வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே போட்டு வச்சு, இது ஃபுல்லாக களிமண்னாலே தெரியும். நடக்கிறது பெரிய இதாகவே இருக்கும். அது போக களிமண்ணுக்கு தண்ணி ஒரு டைம் நின்றுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் நல்லா அடியிறம் தாங்கும். அது போக இந்த தீவன கட்டை நம்ம போட்டு 5 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு. அது நிறையா கட்டை போயிடுச்சு. சரி, அதை போட்டு 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதெல்லாம் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு மாட்டிலே விட்டு பார்த்தீங்கன்னா 2 திருப்பி ஃபுல்லாக திருப்பி விட்டோம். சரி, வெட்டி பார்த்தோம் வரப்பெல்லாம் கரெக்டாக வருதான்னு. கரெக்டாக அதுவும் வந்துருச்சு. இது ஒரு நாள் இருக்கிற வரப்பெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா கழிச்சு போடணும். அப்போ தான் நம்ம அடுத்து மிளகா நாற்று விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த இடத்த வைக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் அந்த பக்கம் இன்னும் தீவன கட்டை இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா மாடு விட்டு ஃபுல்லாக மேய்ச்சிவிட்டு அதிகம் ஃபுல்லாக ஓட்டிட்டு மிளகாக்கோசரம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நாற்று போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் ஆக போகுது. கிட்டத்தட்ட 1 வாரத்தில் எந்த அளவுக்கு ரீச் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ஷார்ட்ஸில் பார்ப்பேன். அப்படி பார்க்கணும்னு நினச்சேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் மட்டும் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம எந்த வீடியோ ஷார்ட்ஸு வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த மாட்டில் ஓட்டி விதைக்கிறனால ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம டிராக்டர் விட்டோ இல்லை பவர் டில்லரோ ஓட்டக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம மண்ணை ஃபுல்லாக நல்லா அரைச்சி கொடுத்துரும். நல்லா எந்த அளவுக்குன்னா பொட்டையே இல்லாமல். இந்த மாட்டில் ஓட்டுறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய பொட்டையாக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா தண்ணி விட்ட பசங்கனாலே அந்த ஈரம் அப்படியே இருக்குது. அதனால் தண்ணி பார்த்திங்கன்னா சரியாக ஏறாமலே இருந்துச்சு. அதனால் இந்த பெரிய பெரிய பொட்டை இருக்குது தெரியுமா, அதை மட்டும் கரெக்டாக எங்கெங்கே தண்ணி சீக்கிரமாக குளிக்க போதோ அதை மட்டும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த பொட்டை போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி தாங்க ஒரு 2-3 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாத்திக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா தண்ணி ஃபுல்லாக தளவுக்கு போயிடும். இப்போ நம்ம பாய்ச்சிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா மேடு தண்ணி வந்துட்டு இருக்கிற இடம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்டர் இறக்கும். அதனால் தண்ணி ஃபுல்லாக எல்லாம் இறக்கத்துக்கு போயிடும். அதனால் கொஞ்சம் தடுக்கிறதுக்கோசரம் அங்கங்கே இப்படி போடுவோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 பாத்தி இருக்குது. 3 பாத்தியும் பாய்ச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா சரி. நாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாற்று விட்டுருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா மிளகாய் நாற்று தான் அதிகமாக விட்டுருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டிருந்தோம். அது கொத்தமல்லி முளைச்சி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அதில் பில்லு எங்கே இருக்குது கொத்தமல்லி எங்கே இருக்குதுன்னு தெரில. அதனால் கொஞ்சம் வெயிட்டிங்கு. அது இன்னும் கொஞ்சம் நல்லா தளைஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் பில்லு இது எதுன்னு தெரியும். அந்தளவுக்கு பில்லுக்கும் கொத்தமல்லிக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரியாமல் இருக்குது. அதை பார்ப்போம். அதுக்கடுத்து கொத்தரங்காய் போட்டிருந்தோம். கொத்தரங்காய் பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சி வந்துடுச்சு. அதோட ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூவாக நம்ம யூடியூப் சேனலில் போட்டே இருப்போம். அதை பார்க்கனால நான் திருப்பி சொல்கிறேன்னா பெல் ஐக்கானும் இதுவும் பார்த்திங்கன்னா ஆளில் மட்டும் போட்டுருங்க. அதான் நம்ம டெய்லி அட்லீஸ்ட் 1 ஷார்ட்ஸ் டு ஒரு 3 ஷார்ட்ஸாச்சும் போடுவோம். நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணணும்னு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாய்ச்சி முடிச்சிட்டோம். பாய்ச்சி முடிக்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 11:30 கிட்ட ஆச்சு. அந்த வெயிலில் அப்படி இப்படி முடிச்சாச்சு. மீதி ரிமைனிங் ஓட்டனா நம்ம தீவன கட்ட போட்டதில் இவ்வளோ புல் இருக்குங்க. அந்த புல்லில் கொஞ்சம் தண்ணி கட்டிட்டு பிடிங்கி போட்டாச்சு. அடுத்து மீதி இருக்கிறதா கொஞ்சம் கொஞ்சம் பிடிங்கி போட வேண்டியதான்.